வட இந்திய செய்திகள் உங்கள் பார்வைக்கு. நாட்டில் புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் வேலை தேடும் நிலையில் இருந்து வேலை வாய்ப்பு வழங்கும் அளவுக்கு முன்னேறி வருவதாகவும் பிரதமர் கூறினார். சக்தி தொடர்பான காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் கருத்துக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா எதிர்ப்பு தெரிவித்தார். இந்திய பாரம்பரியம் குறித்து ராகுல் காந்திக்கு எதுவும் தெரியாது என்று விமர்சித்த அமித் ஷா, இந்நாட்டின் பெண்கள் பாறை போன்ற உறுதியுடன் பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகும் முடிவை திரும்ப பெறுவதாக அசாம் எம்பி அப்துல் காலிக் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அப்துல் காலிக் தமது ராஜினாமா முடிவை வாபஸ் பெறுவதாகவும் காங்கிரஸை வலுப்படுத்துவதே தற்போதைய தேவை என்றும் குறிப்பிட்டார். பாஜக எம்பி வருண் காந்தி மக்களவைத் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபிட் தொகுதியில் மீண்டும் போட்டியிட சீட் வழங்கப்படாததால் வருண் காந்தி அதிருப்தியுடன் இருப்பதாக கூறப்படுகிறது. பாஜக சீட் வழங்காத பட்சத்தில் அதே தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்க வருண் காந்தி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கு முன்பாகவே பாஜக வன்முறையை அரங்கேற்றி வருவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சசி பாஞ்சா குற்றம் சாட்டினார். பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் பெரும்பாலானோர் மீது கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக தெரிவித்தார். பீகாரில் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து ஆசிரியர் பணிக்கான தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் இம்மாதம் 15ஆம் தேதி ஆசிரியர் பணிக்கான தேர்வு நடைபெற்றது. இதில் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் இந்த தேர்வை பீகார் அரசு பணியாளர் தேர்வாணையம் ரத்து செய்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.